ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹை ஸ்பீட் சில்லி கட்டர். இந்த மிஷினுக்கு மொத்தமாக 10 ஹெச்பியில் ஒரு மிஷினும் 1 ஹெச்பி ஏர்லாக் மிஷினும் தேவைப்படுது. இது அமைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாவே போதும். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் கூட போதும். மிஷினோட ஃபுல் செட்டப்பே அவ்வளோதான். ஓகே, உடைக்கலாம் வாங்க. இது மணிக்கு 100 கிலோ வரைக்கும் சில்லியை உடைக்கக்கூடிய மிஷினு. நல்லா ட்ரை சில்லியை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோடய பார்த்திங்கன்னா ஒரு ப்ளோயர் ஒன்று அட்டாச் ஆகிருக்கனால சில்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக் பண்ணக்கூடியது. நீங்கள் இந்த ஆப்பரில் போட்டு நீங்கள் சில்லியை வந்து லைட்டாக தள்ளி கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே பார்த்திங்கன்னா சக் பண்ணிக்கும். வேகமாகவும் சக் பண்ணும். இது ஸ்பீடு குறையாது, எவ்வளோ போட்டிங்கனாலும் ஸ்பீடு குறையாது. சில்லி பார்த்திங்கன்னா கடகடன்னு இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் அரைக்கிற சில்லி இந்த மிஷினில் இருக்கிற ஒரு ஏர் செக்ஷன் வழியாக ப்ளோயருக்கு போயிடும். அதிலிருந்து நேராக ஏர்லாக்கு வந்துடும். அங்கே அரைச்ச சில்லி பார்த்திங்கன்னா அந்த ஏர்லாக் போகிறோம், ஏர் செப்பரேட்டாக போயிடும், அந்த ஏர்லாக் உள்ளே வரும். இது சின்ன சில்லி கட்டுற மாதிரி உடச்சி கொடுக்காம ஒரு 80% பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைச்சே கொடுத்துரும். வேகம் அதிகம், உங்களுக்கு ஒரு 80% பார்த்திங்கன்னா இதுலேயே அரைச்சிரும். பாருங்கள் எவ்வளோ வேகமாக சக் பண்ணுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அரைக்கும் போது சில்லி அரைக்கும் போது அந்த மிஷினரிஸ் ஏரியாலே நிற்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காந்தல் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினோட ஸ்பெஷலே இதை நம்ம பக்கத்தில் நின்று அரைக்கும்போது சுத்தமாக காந்தலே இருக்காது. பொதுவாக சில்லி கட்டரில் நம்ம அரைக்கும்போது பக்கத்துலேயே நிற்க முடியாது, ஆப்ரேட்டரால் சரியாக இது பண்ண முடியாது. அந்த ஏரியாவே ஃபுல்லாக காந்தல் அடிக்கும், அந்த காந்தலே சுத்தமாக வராது. இந்த மாதிரி மிஷினரிஸ் வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல பயனுள்ள வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அரைச்சி கிடைக்கிற சில்லி 80% கிரைனாக தான் கிடைக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், நல்லா அறவப்பட்டிருக்கும். நீங்கள் மேலும் வந்து இதை வந்து நல்லா பொடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ளவர் மிஷினில் போட்டு ஒருக்கா அரவு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வளர்த்தி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.